அவர் எனக்காக சமைச்சு கொடுத்தது மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு நாம அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். ஆனா ரோகிணி அக்காவும் ஸ்வாதியும் கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாதான் நாம சமைக்க முடியும். என்ன பண்ணலாம்? சரி, வேற என்ன கட் பண்ணணும்க்கா? இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பணும். அக்கா, என்ன ரேவதி அதிசயமா கிச்சனுக்கெல்லாம் வந்திருக்க? இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. என்னது, நீ சமைக்க போறியா? ஆமாக்கா, ஏன் நான் சமைக்க மாட்டேனா என்ன? அது இல்லக்கா, ரோகிணி அக்கா கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ண மாட்டேன்னு சொல்வ. இப்ப நீயே சமைக்கிறேன்னு சொல்றியா? அதான் அக்கா கேக்குறாங்க. நான் கிச்சனுக்குள்ள வந்தா என்ன ஃப்ரீயா சமைக்க விடணும். ஆனா அக்கா அதை செய்யாத, இத போடாத, இதை இங்க வை, அத அங்க வைன்னு உயிரை எடுப்பாங்க. அதான் நான் இந்த பக்கமே வர்றதில்ல. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு வந்தியா? நான் என் ஃப்ரெண்டு கீர்த்தனாவுக்கு சமைச்சு கொண்டு போறேன். அது யாரு புதுசா? கீர்த்தனா? அக்கா, நேத்து பர்த்டே ஃபங்க்ஷன் போனாங்கல்ல, அவங்க பேர் தானேக்கா கீர்த்தனா? ஆமாக்கா, நேத்து அவ பர்த்டே பார்ட்டில அவதான் எல்லாருக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணா. எந்த சாப்பாடும் நல்லாவே இல்ல. அதான் இன்னைக்கு நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க தள்ளுங்க, நான் சமைக்கிறேன். இரு, கூட பிறந்தவங்க எங்களுக்கு என்னைக்காவது சுட தண்ணியாவது வச்சு கொடுத்துருக்கியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்வாதி, நீ அக்காவை கூட்டிட்டு போ. எல்லாம் நேரம்டி. போக்கா போக்கா. அடி பாவி, என்னடி? தெரியலக்கா. அக்கா, நீ இது மட்டும் ஹால்ல வைக்கிறியா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், சரியா? ரேவதி, என்னக்கா? அது இல்ல, நீ ஏன் டெய்லி உன் ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொண்டு போக கூடாது? எனக்கும் இந்த சமைக்கிற வேலை எல்லாம் கொஞ்சம் குறையும்ல. சரி, இங்க கொடு. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நான் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கா, நான் வச்சுக்கிறேன். வா. ஸ்வாதி. ரோஹிணி, மா, இது என்ன? யாருக்கு சாப்பாடு பேக் பண்ணி வச்சிருக்க? இது நான் இல்லம்மா, ரேவதி தான். அவ ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு அவதான் இன்னைக்கு சமையல் பண்ணா. என்னது, ரேவதி சமைச்சாளா? ஆமாம்மா, நேத்து ஒரு ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போனால, அவ ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணா போல இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு நல்லாவே இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு ரேவதியே அவ ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொண்டு போறா. ஓ, ஐயோ, அம்மா இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். ரேவதி, இன்னைக்கு நீதான் சமைச்சேன்னு உங்க அக்கா சொன்னா? ஆமாமா, நேத்தே என் ஃப்ரெண்டுக்கு நான் என் கையால சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அவளுக்காக சமைச்சேமா. நான் போய் கொடுத்துட்டு வரேமா. சரிம்மா, போயிட்டு வா. என்னாச்சுங்க? நான் சொன்ன மாதிரி சிவனாண்டி கிட்ட பேசுனீங்களா? சகல, நீ கொடுத்த ஸ்கிரிப்ட்ல ஒரு வரி கூட மாத்தாம அப்படியே பேசிட்டப்பா. அவங்களுக்கு உங்க மேல சந்தேகம் எதுவும் வரல? அதெல்லாம் ஒரு சந்தேகமும் வரலப்பா. என்ன சிவனாண்டி மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சான். ஆனா அவங்க சித்தப்பா காசு வருதுன்னு ஆசை கட்டினதும் நான் அவன் கண்ணுக்கே தெரியல. அவங்க சந்தேகப்படாத வரைக்கும் நமக்கு நல்லது. இன்னைக்கு நைட் அவங்க கோயிலுக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். ஓகே சகல. வாஹே குரு, வாஹே குரு.
மாமா ஏய், என்ன சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? என்ன இது? இதுவா உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீ சமைச்சு கொண்டு வந்திருக்கியா? என்ன திடீர்னு? ஆ, இல்ல நேத்து நீங்க எனக்கு ஆசாசியா சமைச்சு கொடுத்தீங்களா, அதான் எனக்கும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன மாமா, நான் சமைச்சு கொண்டு வந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைச்சா ரியாக்ஷனே காணும். பின்ன என்ன, உன் சித்திக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல. நம்ம கவனமா இருக்கணும்னு நேத்து தானே சொன்னேன். அதுக்குள்ள இப்படி வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்க. உன் சித்திக்கு தெரிஞ்சா ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்களா? என்ன? உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசாசியா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னோட எம்டி சார் மாதிரியே நடந்துக்கிறீங்க. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு நாள் நான் உன்னை பிரிஞ்சு எப்படியோ இருந்துட்டேன். உன்னால அப்படி இருக்க முடியாது ரேவதி. நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க என்ன திட்ட மாட்டீங்களே. இரு, உன் சித்திக்கிட்ட என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா? ம், எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்போ புரியுதா உனக்கு நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னு? ஆனா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லல. அதுவும் இல்லாம சித்தி போய் அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு அக்கா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. தைரியமா வாங்க, சாப்பிடலாம். வாங்க, உட்காருங்க. சாப்பிடுங்க மாமா. வா.